வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படிங்கிற தமிழ் மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். படம் பேர் என்னமோ நண்பன் ஒருவன் வந்த பிறகு, பட் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அனந்தராம் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் அவரே தான் நடிச்சிருக்காரு, நம்ம சுந்தர் சி மாதிரி. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு ஃபெமிலியரான ஃபேஸஸ்லாம் நடிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் வெங்கட் பிரபு, அதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா த புக் ஷோ அப்படிங்கிற யூடியூபர் ஆர்ஜி ஆனந்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இர்ஃபான் வியூ, அப்புறம் நம்ம விஜய் டிவியோட ப்ராடக்ட் பாலா, அப்புறம் நம்ம மை டியர் எம்ஜி ஸ்குவாட் மதன் கௌரி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நடிச்சிருக்காங்க. நண்பன் ஒருவன் வந்த பிறகு இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ சின்ன வயசில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஒரு புதுசாக ஒரு காலனியில் போய் சென்னையில் செட்டில் ஆகுறாங்க. அந்த காலனியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் ஆகுறாங்க. ஸோ ஸ்கூல் படிக்கும் போதும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க நல்லா. ஸோ என்ன தான் டிஃப்ரெண்ட் காலேஜில் இருந்தாலுமே நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ பட் கரியர் அப்படின்ட்டு வரும்போது அப்போது ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா வருது. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. பட் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. ஸோ அதில் சில பேர்த்துக்கு மிஸ்கம்யூனிகேஷன் நடக்குது. அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள விட்டு போயிடுறாங்க. இந்த ப்ராஜெக்டும் டேக் ஆஃப் ஆகலை. ஸோ இதனால் ஹீரோவுக்கு பயங்கர மன உளைச்சலாயிருது. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக டேக் ஆஃப் ஆகுமா, கடைசியில் பிரிஞ்சு போன ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேருவாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட எண்டு பாயிண்ட். ஸோ படம் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு இருக்கும்போது ஓகே, இதுக்கப்புறம் படம் சூப்பராக இருக்கும், இதுக்கப்புறம் தான் படமே ஆரம்பிக்குது, ஓ இதுக்கப்புறம் பயங்கரமாக ட்விஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். பட் சாரி ப்ரோ, இட்ஸ் எ டைம் ஃபார் த பாப்கார்ன், இன்டர்வல் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இட்ஸ் அபவுட் த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி தான். அது ஒரு ஒரு பர்சன் வேலையே இல்லைன்னா சொசைட்டி அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணும், சமுதாயம் அவங்களை எப்படி பார்க்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த படத்துலையும் அதே எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் மாதிரி நிறையா படம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் எதுவுமே ஆக்சுவலாக இல்லை. ஸோ புதுசாக கன்சியூம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ ஒரு சுமாரான ஃபஸ்ட் ஹாஃப் தான். ஆமாம். அப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லவ் போர்ஷன் ஒன்று வச்சுருக்காங்க. பட் எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரிலைங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ நீங்கள் ஹாஸ்டலில் இருந்தால் இந்த அனுபவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் கண்டிப்பாக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் உப்புமாங்கிறது கண்டிப்பாக போட்டே ஆவாங்க. ஸோ உலகத்தில் எந்த ஹாஸ்டல்லையும் ஸ்கூல்லேயும் சரி உப்புமா நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அதெல்லாம் தெரியாது, நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். என்ன தான் நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி அவங்க மாற்றவே மாட்டாங்க, நீங்கள் அதை சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லவ் போர்ஷன் பிடிக்குதோ இல்லையோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அதெல்லாம் தெரியாது, இது தமிழ் படம், நீங்கள் படத்துக்கு வந்துட்டீங்க கண்டிப்பாக அந்த லவ் போர்ஷன் பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வாலண்ட்ரியாக இதில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கு எதுக்கு லவ் போர்ஷன் வச்சாங்கன்ட்டு சத்தியமாக எனக்கு தெரில, சும்மா இருந்திருக்கலாம் பேசாமல். அப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. ஒரு டைரக்டர் வெங்கட் பிரபு நடிச்சிருக்காரு. பட் அவர்லாம் ஒரு சீன் 2 சீனுக்கு வராங்க, அப்புறம் அவர் போயிடுறாரு. பட் எதுக்கு அவர் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அவர் யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்ட்டு எனக்கு புரியல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ஒரு சினிமா ஸ்டார்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு ஃபேம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே ஆக்சுவலாக கிடைக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இர்ஃபான் வியூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மதன் கௌரி, அவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க நடித்த சீன் எல்லாமே ஒரு மீனிங்லெஸ்ஸாக தான் இருக்குது. அவங்க ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை. எனக்கு அதுதான் எனக்கு புரியல, எதுக்கு இவ்வளோ ஃபெமிலியரான ஃபேஸ் நிறையா வச்சுக்கிட்டு யாரையுமே யூட்டிலைஸ் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் ட்ராபேக்காக அமைஞ்சிருக்கு. ஆமாம். ஸோ என்ன தான் படம் அப்படி இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் ஒரு 1 ஹவர் படம் நல்லா இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாங்க. ஏன்னா ஒரு 2 விஷயம் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்ல ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அந்த படத்தில். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன தான் துபாயில் வேலை பாருங்க, என்ன தான் நீ மலேசியாவில் வேலை பாருங்க, சிங்கப்பூரில் வேலை பாருங்க, நீ யூஎஸ்ஏவில் வேலை பாருங்க, பட் கம் டு யுவர் ஹோம் டவுன் ப்ரோ, உங்கள் வீட்டுக்கு வாங்க, அங்கே தான் உண்மையாக ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நல்லாவே இதில் கன்வே பண்ணியிருக்காங்க. செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன தான் நீ என்னோடய உயிர் நண்பனாக இருந்தாலும் சரி, என்னை விட்டு பிரிஞ்சாலும் சரி, நீ முன்னேறதுக்காக சில விஷயம் நான் சொல்லி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சுட்டு ஹீரோ எப்படி அவரோட லைஃப்பில் முன்னேறினாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சூப்பராக இதில் செகண்ட் ஹாஃபில் அது காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயத்துக்காக கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு டைம் பார்க்கலாம். ஸோ இட்ஸ் அ ஒன் டைம் வாட்சபிள் ஃபார் தட் 2 பாயிண்ட்ஸ். ஆமாம். எனக்கு தெரிஞ்சு 2024 ஒரு பெஸ்ட் மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மகாராஜா மூவி சொல்லலாம். விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா மூவி சொல்லலாம். ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவி. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதான் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்ட்டு கூட சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தை தவிர வேறு எதுவுமே உருப்படியான படம் வந்த மாதிரி எனக்கு தெரில. ஸோ அந்தளவுக்கு தான் நம்ம தமிழ் சினிமா போயிட்டுருக்கு. அது இப்போ தமிழில் வர்ற பேய் படம் பார்த்தா இப்போலாம் பயமாகவே ஆக்சுவலாக இருக்கிறது இல்லைங்க. அதுக்கு ஒரே காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர் சி தான். ஆமாங்க. அவர் எடுக்கிற பேய் படத்தில் யாரை பேயா நடிக்க வைப்பார் தெரியுமா அவரு? தமன்னா, த்ரிஷா, ஆண்ட்ரியா, அப்புறம் லக்ஷ்மி ராய். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா க்யூட்டான ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேயா நடிக்க வச்சா எப்படிங்க நமக்கு பயம் வரும்? ஸோ அப்படி தான் ஆக்சுவலாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம கம்பேக் இந்தியன் அண்ட் இந்தியன் 2 மட்டும் தயவுசெய்து பார்த்துறாதீங்க. ஃப்ரீ டிக்கெட் இருந்தாலும் சரி, ஃப்ரீ டைம் இருந்தாலும் சரி. ஸோ நண்பன் ஒருவன் வந்த பிறகு, ஸோ இந்த படத்தில் அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த லாஸ்ட் ஒரு 1 ஹவருக்காக இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் வாட்சபிள். ஸோ தப்பு இல்லை, தவறில்லை. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.